ஜனாதிபதியின் பொங்கல் வருகையின் போது சொல்லப்பட்ட நம்பிக்கை வார்த்தைகள் எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? ஐக்கிய நாடுகளின் அறிக்கை தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? தொடர் கைதுகளும் பின்னர் பிணை விடுதலைகளும் தமிழர்களுக்கான சாத்தியப்பாடான ஒரு தீர்வை தருவதற்கான நகர்வாக அமையும். பிரஜாசக்தி திட்டம் முழுமையாக உள்ளூராட்சி சபைகளை விழுங்கும் ஒரு திட்டமா? தொடர்ந்தும் பார்க்கலாம். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஆயுதம் நிகழ்ச்சி. இதன் ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லும். நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய பொங்கல் வருகையாக வடக்கு நோக்கி ஒரு வருகை அமர்ந்திருந்தது. அதில் பல இடங்களுக்கும் அவர் பயணித்திருந்தார். குறிப்பாக மருதடி விநாயகர் ஆலயம் உட்பட வேலனை மற்றும் பல முக்கிய இடங்களுக்கு பயணித்து பொங்கல் நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டிருந்தார். அதில் அவர் சில முக்கியமான விடயப்பொருட்கள் தொடர்பாக பேசியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் இது முக்கியமான இடங்களை பெற்றிருந்தது. அதில் குறிப்பாக இந்த தமிழ் மக்களின் நம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிட மாட்டோம், அவர்களுடைய முக்கியமான சில விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கரிசனை காட்டுவோம் என்று பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான இந்த காணி விடுவிப்பு தொடர்பான ஒரு கலந்துரையாடல் கூட இடம்பெற்றிருந்தது. அது சம்பந்தமான சில அறிவிப்புகள் இன்றைய தினம் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வலிகாமம் பகுதியில் இன்னுமே இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்படும் என்று பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் கைதிகள் சம்பந்தப்பட்ட விடுதலை, புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட இருக்கின்றது என்கின்ற ஒரு முக்கியமான விடயம் அண்மையில் பேசுபொருளாக மாறியிருந்த இந்த சூழ்நிலையில் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தண்டனை காலத்தை குறைப்பதற்கான சில நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற சில விஷயங்கள் வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதியினுடைய இந்த பொங்கல் வருகைக்கும் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் தீர்வுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எந்த அளவு காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்கின்ற பொழுதும் கூட இந்த ஜாழ்ப்பாணத்தினுடைய பல முக்கியமான பகுதிகள் என்று சொல்லப்படுகின்ற வல்வெட்டித்துறை, பாசையூர் போன்ற பல இடங்களில் அவர் சங்கமித்திருந்தார். முன்னைய நாள் ஜனாதிபதிகள் செய்யாத ஒரு விடயம், அதாவது இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தமிழர்களுடைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த வரலாற்றோடு ஒன்றி போயிருக்கின்ற முக்கியமான இடங்களில் ஜனாதிபதியினுடைய வருகை அமர்ந்திருந்தது. அது மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தது. அந்த வரவேற்புக்கு பிறகான சூழ்நிலையில் இந்த ஜனாதிபதிக்குரிய ஆதரவு, தமிழ் மக்கள் மத்தியில் ஜனாதிபதிக்குரிய ஆதரவு அதிகரிச்சிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த முன்னைய நாட்களில் ஜனாதிபதிகள் செய்யாத சில விஷயங்களை, அதாவது இந்த குறிப்பிட்ட தமிழ் மக்கள் சார்ந்த இடங்களுக்கு சென்று மக்களுடைய வாக்கு வங்கிகளை சேகரித்துக் கொள்கின்ற ஒரு அரசியல் நகர்வை செய்கின்றாரோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே மாதிரியாகத்தான் முன்னைய காலகட்டங்களில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதும் கூட அந்த பிரச்சாரங்களில் ஜனாதிபதி கூறிய வார்த்தைகளை தான் பொங்கல் நிகழ்வுகளையும் கூறியிருக்கின்றார். ஆக முன்னர் நடந்த இந்த தமிழர் தொடர்பான தீர்வு திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எந்த அளவுக்கு இப்போ சாத்தியமாக இருக்கின்றன? கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாயும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த முக்கியமான தமிழர்கள் சார்ந்த விடயங்களை இன்னுமே அவர்கள் முன்னகர்த்தி செல்ல இல்லை. அது தொடர்பான ஆரம்ப புள்ளியை கூட எட்டேல் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் எந்த அளவுக்கு இந்த இவர் கூறிய அந்த விடயங்களும் இப்போ சாத்தியப்படும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த ஊடகங்கள் வாயிலாக தமிழர்களோடு ஒன்றி இருக்கின்றார்கள், தமிழர்கள் சார்ந்து செயல்படுகின்றார்கள், செல்வி அடிக்க முண்டி அடித்த தமிழர்கள் ஜனாதிபதியோடு என்கின்ற இந்த வாசகங்களை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழர்கள் சார்ந்து பயணிக்கின்ற ஒரு பிம்பத்தை காட்டுகின்ற முயற்சியில் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. அடுத்ததாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை வெளியாக இருந்தது, இந்த 27 சாட்சியங்கள் கொண்ட அறிக்கை. இதில் பிரதானப்படுத்தப்பட்ட விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான, அதிலேயும் குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள், பால்நிலை வன்முறைகள் சம்பந்தப்பட்ட விடயம் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல பேசப்பட்டிருந்தது. அது தொடர்பாக இந்த அரசாங்கம் எந்த ஒரு பதிலையும் அளிக்காது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே எழுந்திருந்தது.
ஏற்கனவே இந்த போர்க்குற்ற விசாரணைகள் சம்பந்தமாக பேசியிருந்தது, தமிழர்களுடைய அரசியல் தீர்வு திட்டம் சம்பந்தமாக பேசியிருந்தவர்கள் இனிமே ஒரு சரியான நிலைப்பாட்டை மேற்கொள்ள இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஜித ஹேரத் அவர்களுடைய அவர் ஆட்சிக்கு வந்த பிறகே அவர்கள் இந்த உள்நாட்டு பொறிமுறைகள் மேலே வைத்த நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டுமே ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையும் இதே விடயத்தை மீண்டும் சுட்டி காட்டியிருந்தன. கிட்டத்தட்ட முன்னைய அரசாங்கத்தில் 2008 கால பகுதியில் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் இருந்த அரசாங்கம் விலகினிலே இருந்து இந்த போர் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விமர்சனங்கள் சர்வதேச நாடுகளால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வர ஒரு விமர்சனங்களாகத்தான் இருந்தன. அந்த வகையில் இந்த அறிக்கையில் இந்த பால்நிலை குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விடயங்கள் மீண்டும் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் அதை கொஞ்சம் விலகி செல்கிற சூழ்நிலை தான் இருக்குதோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த அறிக்கைகளை வெளியிடுவதும் பின்னர் அது பேசு பொருளற்று போவதும் தான் ஒரு முக்கியமான விடயங்களாக வந்து கொண்டே இருக்கின்றன. வெறுமனே இந்த ஜெனீவா அமர்வுகளில் வெளியிடப்பட்ட அறிக்கையாக இருக்கட்டும், அதற்கு பின்னரான சூழலில் அந்த குறிப்பிட்ட ஜெனீவா அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் செம்மணி சம்பந்தமான விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் அவர்கள் பார்த்துட்டு பின்னர் போய் அது சம்பந்தமான அறிக்கையை வெளியிட்டதாக இருக்கட்டும், மீண்டும் அந்த அறிக்கை சம்பந்தமான விமர்சனங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்ததாக இருக்கட்டும், இப்படி தொடர்ந்துமே ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு அறிக்கைகளை வெளியிடுகின்ற ஒரு நிறுவனமாக மட்டும்தான் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. இதையே இந்த அமெரிக்காவினுடைய செயல் திட்டங்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இன்னமுமே இந்த அமெரிக்கா இன்னொரு நாட்டில் ஆதிக்கத்தை செலுத்துது என்கின்ற விடயம் தெரிந்திருந்தாலும் கூட மேலும் பல நாடுகளில் தன்னுடைய எச்சரிக்கை குரல்களை அமெரிக்கா எழுப்பியிருந்தாலும் கூட அமெரிக்கா சம்பந்தமான விடயத்திலேயும் ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபை இன்னமுமே வெளிப்படுத்தவில்லை. ஆகவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இருக்குதோ, சுயாதீனமாக செயல்பட வேண்டிய இந்த சிறுபான்மை நாடுகள் சம்பந்தமாக கவலைப்பட வேண்டிய இடத்துல இருக்கிற அல்லது அது சம்பந்தமான ஒரு ஆத்திரமான பதிலை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை இன்னமுமே இந்த விடயத்தை சரியாக செய்யல. ஆக எந்த அளவுக்கு இது தமிழர்கள் சார்ந்து செயல்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே ஒரு வகையில் ஒரு செயலிழந்து போன அமைப்பாகத்தான் அல்லது தோற்றிருக்கக்கூடிய ஒரு தோல்வி கண்ட ஒரு அமைப்பாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்குதோ என்ற இன்னொரு கேள்வியும் ஒரு பக்கத்தில் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன. என்றால் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் சரியான பதிலளிக்கிற நடைமுறைகளை கூட இப்போ பேணுவதில்லை. ஆக ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிடப்படுகின்ற பொழுது ஒரு தரத்தில் இருக்கிறது அல்லது ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்ற பொழுது அதற்கான சரியான பதிலீடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அதில் சம்பந்தப்பட்ட அல்லது குறிப்பிடப்பட்ட நாடுகளுக்கு இருக்குது. ஆனால் அந்த நாடுகள் இன்னமுமே சரியான பதில்களை அளிக்காமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு வகையில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த திட்டங்கள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அறிக்கைகளும் நிராகரிக்கப்பட்ட அல்லது தோல்வி கண்ட ஒரு விடயமாக இருக்கின்றதோ என்கின்ற இன்னொரு விமர்சனமும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் மேலே எழத்தான் செய்கின்றது. அடுத்தது இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக பேசிய ஜனாதிபதி அன்றகுமார் அரசநாயக்க அவர்கள் காணி விடுவிப்பாக இருக்கட்டும், இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் சிதறவிட மாட்டோம், தமிழ் மக்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் சிதறவிட மாட்டோம் என்று கூறிய ஜனாதிபதி அன்றகுமார் அரசநாயக்க அவர்கள் இந்த பிரஜாசக்தி என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக என்னத்தை செய்ய போகின்றார், என்ன விடயத்தை கிராமங்களுக்கு கொண்டு வர போகின்றார் என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று எழுகின்றது. உள்ளூராட்சி சபைகள் பலவற்றை இழந்த ஜனாதிபதி அன்றகுமார் அரசநாயக்க அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த உள்ளூராட்சி சபைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை மீண்டும் கைப்பற்றி கொள்றதுக்கான ஒரு நகர்வாகத்தான் இந்த பிரஜாசக்தி திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களோ என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு பொருளாதார சமத்துவம். இங்கே பெரும்பான்மையாக பேசப்பட்டது பொருளாதார சமத்துவம், அதாவது வறுமையை ஒழித்தல். வறுமையை ஒழிக்கின்ற பொழுது கிராமங்கள் தோறும் இந்த வறுமை செயல் திட்டங்கள் ஒழிப்போம், ஒவ்வொரு சிறிய நகரங்களிலும் கூட இந்த வறுமை ஒழிப்பு செயல் திட்டங்கள் அதற்கான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்ற விடயம் பேசப்பட்டது. ஆகவே இந்த விடயங்கள் எந்த நிறுவனத்தால் எந்த கட்டமைப்பால் செய்யப்படுது என்று பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி சபை கட்டமைப்பால் செய்யப்படுகின்ற ஒரு விடயம் தான். மீண்டுமே இந்த உள்ளூராட்சி சபை கட்டமைப்பை கையில் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முயற்சியா என்கின்ற கேள்விகள் இருந்தது. என்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் அண்மையில் இடம்பெற்றிருந்தது தெரியும். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அண்மையில் இடம்பெற்றிருந்த அந்த காலச்சூழலில் கூட இந்த உள்ளூராட்சி சபைகளில் அந்தளவான வாக்குகளை கைப்பற்றவில்லை. உதாரணமாக அந்த வாக்குகளை கைப்பற்றின மக்கள் பிரதிநிதிகள் தான் இந்த விடயங்களை செய்ய வேண்டும், அபிவிருத்தி திட்டங்களை செய்யணும். என்றால் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றதே மக்களுடைய வாக்குகளின் அடிப்படையில் தான். ஆகவே மக்கள் பிரதிநிதிகள் தான் அங்குள்ள மக்களுடைய குரலாக எழுகின்றார்கள். ஆகவே அப்போ
மீண்டுமே இந்த உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய விடயத்தை பிரஜாசக்தி திட்டம் என்கின்ற ஒரு விடயம் செய்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளை காவு வாங்குகின்ற அல்ல உள்ளூராட்சி சபைகளை ஒட்டுமொத்தமாக விழுங்குகின்ற ஒரு செயல் திட்டமாக இந்த பிரஜாசக்தி செயல் திட்டம் இருக்குமோ என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் ஒரு சந்தேகமும் இந்த திட்டத்தினூடாக எழுகின்றது. அண்மையில் கூட இது சம்பந்தமான ஒரு விமர்சனத்தை சுமந்திரன் அவர்களும் முன்னெடுத்திருந்தார். இது தொடர்பான வழக்குகளும் தொடரப்படலாம் என்கின்ற விடயத்தையும் பேசியிருந்தார். பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட இந்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். மிக முக்கியமாக அதனுடைய நோக்கங்கள் கூட அந்த மக்களுக்கான வறுமை ஒழிப்பு மற்றும் அவர்களுக்கு பொருத்தமான அபிவிருத்தி முன்மொழிவுகள் இந்த விடயங்களை செய்வதற்காக என்று சொல்லப்பட்டால் ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகளுக்கு என்ன பணி இருக்கிறது? ஏன் இந்த ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை. இங்கே அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள், ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அவர்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர்கள், அவர்கள் பிரதேசத்துக்கு இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரஜாசக்தி திட்டம் உள்ளூராட்சி சபைகளை விழுங்கக்கூடிய அல்லது உள்ளூராட்சி சபைகளுடைய செயல்பாடுகளை ஒரு தனி கட்சி என்கின்ற அடிப்படையில் ஆளும் கட்சியை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இது அமையுமோ என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் இன்னொரு விடயத்தையும் பார்க்கணும். இந்த உள்ளூராட்சி சபைகள், தமிழர் தரப்பில்ட்ட இருந்த உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சி பறிக்கிறதுக்கு அல்லது அந்த கட்சியின் கைக்கு போகிறதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறதே தமிழ் கட்சிகளோ என்ற விமர்சனம் எழுந்திருக்கின்றது. ஒன்று இந்த தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமையின்மை ஏற்பட்டதால தான் ஒன்று சேர்ந்து ஒரு வாக்களிக்கிற ஒரு நிலைமையிலையோ அல்லது சபைகளை அமைக்கின்ற பொழுது ஒன்றிணையாத ஒரு சூழ்நிலையில் தான் பல தரப்புகளோட தேவையற்ற கைகோர்ப்புகள், தேவையற்ற இணைவுகள் இடம்பெற்றிருந்தன. அது மட்டும் இல்லாமல் பல தமிழர்கள் சார்ந்த சபைகளை ஒரு தென்னிலங்கை கட்சி கைப்பற்றுவதற்கோ அல்லது ஆளும் கட்சி கைப்பற்றுவதற்கோ பிரதான காரணமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, சபைகளை ஒரு தமிழ் கட்சி அமைத்து கொண்டா பிறகும் கூட கட்சிக்குள்ளே இருக்கிற வெறுமனே இருவேறுபட்ட கட்சிகளுடைய வேற்றுமையை தாண்டி கட்சிக்குள்ளே இருக்கிற வேற்றுமை காரணமாக கைப்பற்றிய சபைகளை கூட கைவிடுகின்ற சூழ்நிலை இடம்பெற்றிருந்தது. அதுதான் கரைதுறை பெற்றில் இடம்பெற்றது. அதற்கு பிரதானமான காரணம் தமிழரசு கட்சி உறுப்பினரே தமிழரசு கட்சிக்கு எதிரான வாக்களை அளித்திருந்தார்கள். ஆகவே வெறுமனே இந்த சுமந்திரன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் இந்த பிரஜாசக்தி திட்டங்களுக்கு எதிரான செயல்பாடுகள், எதிரான கருத்துக்களை கூறி வந்தாலும் கூட அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற சில முரண்பாடுகள் காரணமாக மீண்டும் இந்த தமிழ் பிரதேசங்கள், தமிழர் கைப்பற்றின சில இடங்கள் ஆளுங்கட்சிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆகவே என்னதான் இந்த அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிரான செயல் திட்டங்களையோ அல்லது இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு எதிரான செயல் திட்டங்களையோ கொண்டு வந்தாலும் கூட அதனை மீண்டுமே கேள்விக்குட்படுத்துகிற ஒரு விடயத்தில் இந்த தமிழ் கட்சிகள் இருக்குதான்னு கேட்டால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. வெறுமனே இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலும் கூட இவர்களுடைய செயல்பாடுகளை என்ன மாதிரி இருக்கின்றா அதுக்கும் விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இவர்களே தங்களுடைய சபைகளை தாரை வார்த்து கொடுத்துவிட்டு பின்னர் உள்ளூராட்சி சபைகள் சம்பந்தமான கரிசனைகளை கொள்வது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. வெறுமனே இந்த தமிழ் கட்சிகள் மாகாண சபை தேர்தல் நடந்தால் அந்த மாகாண சபை தேர்தல் நோக்கிய நகர்வுகளாக ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்கான அல்லது கட்சிக்குள்ள தாங்கள் இருப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிலையின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் இவர்கள் குரல் கொடுப்பார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இங்கு விரிகின்றது.